ஹலோ நண்பர்களே, உங்க எல்லாரையும் ஜோ டாக் சேனலுக்கு வரவேற்கிறேன். ராமாயண காவியத்தில் பெரிதும் பேசப்படாத, சொல்லப்போனால் பேசவே படாமல் போன ஒரு கதாபாத்திரம் என்றால் அதுவே ஊர்மிளை. ஆம், ராமர், லட்சுமணன், ராவணன், சீதை, கைகேயி, சூர்பனகை, அனுமர் என பெரும் கதாபாத்திரங்களை அதிகம் அறிந்த நாம் திரிசடை, குகன், சபரி, மண்டோதரி என இப்படி சிறிய மிக முக்கியமான கதாபாத்திரங்கள் குறித்து அறிந்தது குறைவே. அந்த வகையில் தமக்கையை திருமணம் புரிந்ததற்காய் இலவச இணைப்பாக லட்சுமணனை அடைந்தவளும், இறுதியில் உடன் பிறந்தவள் கணவனுடன் வனம் சென்றுவிட உதவியாய் தன்னவனும் அவர்களுடன் பயணிக்க தனி மரமாய் 7 வருடங்கள் ரகுவம்சத்தின் களங்கம் கழுவிய 1000 சீதைகளுக்கு ஒப்பான தியாகச் சுடர் ஊர்மிளை பற்றியும், இத்துணை செய்தும் சிறிதும் அங்கீகாரம் கிடைக்கப்படாமல் போன கற்புக்கு அரசியான அந்த லட்சுமணன் துணைவி ஊர்மிளை பற்றியும் நாம இன்னைக்கு இந்த பதிவுல கேட்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீரன் ஒருத்தன் வருவான், சிவவில்லை வளைப்பான், மிதிலையின் மகளை வெல்வான், அவள் கரம் கொள்வான் என ஜனக மன்னரின் குரு அஷ்டவக்கிரர் உரைத்தபடியே விஸ்வாமித்திர முனியுடன் மிதிலை வந்த தசரத புத்திரர்கள் ராம லட்சுமணருள் ஸ்ரீராமச்சந்திரர் ஜனக மன்னரின் அசைக்க முடியாத சிவதனுசை வளைத்து நான் பூட்டி உடைத்தார். இங்கனம் வில்லை வளைத்தவருக்கே வைதேகியுடன் திருமணம் என்றாக அதற்கு விருப்பம் கேட்டு தசரதருக்கு ஓலை அனுப்ப மகிழ்ந்த அவரும் அயோத்தி விட்டு சுப நிகழ்விற்காய் மிதிலை வந்தடைந்தார். அப்போதே முதலாய் ராமாயண காவியத்தில் அறிமுகப்படுத்தப்படுகிறாள் தியாகச் சுடர் ஊர்மிளா. ஆம், ஜனகர் சுனைனா தம்பதியரின் 2 மகள்களுள் மூத்தவளாய் சீதை இருக்க அவளுக்கு பின் உதித்தவளே ஊர்மிளை ஆவாள். மிதிலை வந்த தசரதரை வரவேற்ற ஜனகர் முதலில் சீதையை அறிமுகப்படுத்த, அவளை கண்டு ரகுராமரின் மனைவியாக போகிறவள் இப்பெண்ணரசியா என பார்த்து பூரித்த தசரதருக்கு அடுத்ததாய் அறிமுகப்படுத்தப்பட்டவளே ஊர்மிளா. இளையவள் இவளே சீதையின் தங்கையாவாள் என கூற, ஊர்மிளையும் பணிவாய் தசரதர் பாதங்களில் விழுந்து நமஸ்கரித்தாள். அவளுக்கு பின் அடுத்தடுத்ததாய் ஜனக மன்னர் அறிமுகம் செய்தது தன் சகோதரன் குசத்வஜன் மகள்களான மாண்டவி மற்றும் ஸ்ரதகீர்த்தியை. இப்படி நற்பண்புகளுடன் 4 பெண்களை கண்டதும் தசரதர் மனதிலே இவ்விடமானது நல்ல குணம், நல்ல அடக்கம் கொண்ட மேம்பட்ட குடும்பமாய் தெரிகிறது. ஏன் இந்த பெண்களையே நாம் அயோத்தியின் மருமக்களாக ஏற்கக்கூடாது என எண்ணம் தோன்ற, அவர் ஜனகரை நோக்கி, சொல்வதற்கு தயக்கம் இருந்தும் கொள்வதற்கு விருப்பம். மன்னா, ஒற்றை பூவை கொய்யவே வந்தோம், ஆனால் மற்ற பூக்களும் மணக்கிறதே என கூறினார். அதை கேட்ட ஜனகரோ கூற்றின் விளக்கம் புரிந்து, நாடி வந்தது நலமே, சூடிக்கொண்டால் அனைத்தும் சுகமே என தன் மற்ற பெண்களையும் தசரத மன்னரின் மருமகள்கள் ஆக்கிக்கொள்ள சம்மதம் தெரிவித்தார். அவ்வாறே குறித்த முகூர்த்தத்திலே ஒரே மேடையில் அவரவர் வயதிற்கு ஏற்ப மிதிலையின் மகள்கள் அயோத்தியின் மருமகள்கள் ஆயினர். ஆம், அப்படியே சீதை ராமருக்கும், மாண்டவி பரதனுக்கும், ஊர்மிளை லட்சுமணனுக்கும், ஸ்ரதகீர்த்தி சத்ருகனுக்கும் மணமுடிக்கப்பட்டனர். இதில் சீதைக்கு வேண்டுமெனில் முன்னரே ராமரின் பார்வை கிட்டி கண்டதும் காதல் கொண்டு அவரை அடைந்தாள் எனலாம். ஆனால் ஊர்மிளைக்கோ மற்ற பெண்களுக்கோ தங்கள் கணவர்கள் பரிச்சயம் இல்லாதவர்களே இருந்தும் தந்தையின் விருப்பத்தாலும் தங்கள் சகோதரி சீதையின் மேல் கொண்ட அன்பால் அவளை பிரிய மனமில்லாமலும் அனைவரும் அவரவர் துணையை ஏற்க துணிந்தனர். இதில்
பரதனும் சத்ருகனும் ஒரு ரகம். அவர்கள் மூத்தோன் ராமர் மேல் அன்பும் மரியாதையும் கொண்டவர்களே. ஆனால் லட்சுமணனோ அவர்களுக்கு எல்லாம் பல படி மேலே. ராமரின் நிழலாய் தொடர்பவன் அவன். அன்பிற்கு அவன் அடிமையே, இல்லை இல்லை அண்ணனுக்கு அவன் அடிமையே என ராமருக்கே சேவை செய்வதையே தன் பிறவி பயன் என கருதியவன் அவன். அண்ணன் என்ற உறவிற்கு பின்னரே மற்ற எந்த உறவும், அது தாய் எனினும் தாரமெனினும் என தன் உடல் பொருள் ஆவி என அனைத்தையும் அண்ணன் ராமருக்கு என சமர்ப்பணம் செய்து வாழ்பவன் அவன். அப்படிப்பட்ட லட்சுமணனை திருமணம் செய்த ஊர்மிளா மனம் புரிந்த அன்றே தன் மன்னவரின் மனதையும் அறிந்தாள், புரிந்தாள். ஆம், பிற பெண்களைப் போல தனக்கானவன் தன்னிடமே ஆசை கொண்டவனாய் இருக்க வேண்டும் என அவள் ஒருதலை பட்சமாய் எண்ணவில்லை. தன் துணையை தனக்கு மட்டுமே உரிமையாக்கிக் கொள்ள வேண்டும் என அவள் சுயநலமாய் சிந்திக்கவும் இல்லை. தன் பிறந்த அகத்திலே மணநாளுக்கு முன் தினமே குலகுரு கூறிய அறிவுரையான, ஊர்மிளையே, நீ மணக்கப் போகும் மணாளனாய் நீ நினைத்த வாழ்வு உனக்கில்லை என்பதை உணர்ந்து கொள். கணக்கெல்லாம் பார்க்காதே, அவன் அவதாரமே திருமாலின் தேவையை பூர்த்தி செய்வதே. இதை சங்கடம் என நீ நினைத்தால் உனக்கு சாபமே மிஞ்சும். தியாகம் என்று நினைத்துக்கொள். இதுவும் ஒரு வகை காதல் கடந்த உறவே எனும் அந்த நல் வார்த்தைகளை எப்போதும் தன் மனதில் நிறுத்தி, லட்சுமணன் சேவையும் தேவையும் ராமருக்கு மட்டுமே என தெளிந்த மனதுடன் தன் மன வாழ்க்கையை மேற்கொண்டாள் ஊர்மிளை. இந்நிலையில் புகுந்த இடம் வந்து சில நாட்களே கழிய அயோத்தி அரண்மனையில் சூனிய சூறாவளி வீச கைகேயி தன் சூழ்ச்சியால் ராமரை 7 ஆண்டுகள் வனம் செல்ல வரம் வாங்கி வந்தாள். தாய் சொல் தட்டாத தனையனும் அவ்வாறே ஆகட்டும் என காடு செல்ல முடிவெடுத்து பெற்ற கோசலையிடம் விடை பெற்று வர அந்தப்புறம் சென்றான். அங்கு கோசலை தேவியோ, ராகவா, நீ இல்லாமல் நான் இங்கு ஜீவிப்பதில் பயனில்லை. பலமற்ற பசு தன் கன்றுடன் செல்வது போல நானும் உன்னுடன் வரம் வர வரம் கோருகிறேன் என புலம்பினாள். அதற்கு ராமனோ, உயிர் இருக்கும் வரை கணவனுக்கு சேவை செய்வதே மனைவியின் தர்மம். ஆகவே தாயே, தாம் தந்தைக்கு உதவியாய் இங்கேயே இரும் என கூற, அந்த மொழிகளையே தனக்கு சாதகமாக்கிக் கொண்டு சீதையும், என் ராமா, நீ இருக்கும் இடமே எனக்கு அயோத்தி. அது காடேனும் சரி மேடேனும் சரி என பிடிவாதம் பிடித்து மர உரி தரித்து ராமருடன் செல்ல சம்மதம் பெற்றாள். அச்சமயம் லட்சுமணன் மனதிலோ, அண்ணனுக்கு நிழல் என நான் அவருடன் செல்ல புறப்படும் இச்சமயம் என்னுடனும் சீதையைப் போல ஊர்மிளாவும் அடம்பிடித்து வரத் துணிந்தால் நான் என் செய்வேன்? நான் செல்வதோ என் அண்ணன் அண்ணியாருக்கு சேவை செய்து பாதுகாக்கவே. அதனுடன் என் துணையை நானும் பிரியேன் என ஊர்மிளையும் கூறி அவளும் என்னுடன் வர துணிந்தால் என் சேவை தடுமாறக்கூடும் அல்லவா? அவளுக்கு என்ன பதில் உரைப்பேன் என கூறியவாறே விடைபெற வேண்டி அவளின் அந்தப்புறம் நோக்கி பயணம் செய்தான் லட்சுமணன். ஆனால் அங்கு ஏற்கனவே மூத்தவள் சீதைக்கு வனவாசம் என்றால் இளையவள் எனக்கு வெறும் சுவாசமே. இதுவே இறைவனின் எண்ணம். இதற்கு மறுமார்க்கம் இல்லை என்பதை தெள்ளத் தெரிந்திருந்த உத்தமி பெண் ஊர்மிளை வேறு விதமாய் திட்டம் தீட்டி இருந்தாள். ஆம், நெஞ்சை கல்லாக்கிக் கொண்டு எங்கே ராமமூர்த்தி துணையாய் சகோதரி சீதை வனம் செல்ல தானும் அதைப்போல் அடம் கொண்டால் பிரிவிடை கூற வரும் தன் கணவன் மறுப்பு தெரிவிக்க இயலாமல் தர்ம சங்கடத்திற்கு உள்ளாவான் என்றும், இல்லை அழுது கொண்டே துக்கம் மேலிட சென்று வாருங்கள் என விடை கொடுத்தாலும் 14 வருட தனிமை வன வாழ்க்கையில் கட்டிய மனைவியை கட்டாயப்படுத்தி விட்டுவிட்டு வந்தோமே, அவள் எப்படி ஏங்கியிருப்பாள் என என்றேனும் ஒரு நாள் பிற்காலத்தில் சிந்தித்து அண்ணனுக்கு செய்யும் கடமையில் என்னவர் பிறழ்ந்து விடுவாரோ என எண்ணம் கொண்ட அவள் தீர்க்கமாய் வேறு விதமாய்
முடிவெடுத்தாள். அழுத கண்ணீரின் விழிநீரை துடைத்துவிட்டு கரிய மையை கண்ணுக்கு இட்டாள். சிவந்த கன்னங்களில் வெள்ளை பூசி வண்ணம் தேய்த்தாள். இன்னும் உயர்ந்த வேலைப்பாடுகள் கொண்ட உயர்ந்த பட்டாடையை அணிந்தாள். மேம்படுத்தப்பட்ட ஆபரணம் சூட்டி உள்ள கவலையை வேண்டுமென்றே பூட்டி மறைத்து பொய் புன்னகையை பூத்து ஒய்யாரமாய் ஆசனத்தில் அமர்ந்து லட்சுமணன் வருகைக்காய் காத்திருந்தாள். ஆனால் அவனோ அவள் அறைக்கு பயணிக்கும் வழி முழுக்க என்னவள் உடன் வந்தால் அண்ணனுக்கு சேவை செய்யும் கடமை தவறுமே என, போய் வரட்டுமா என அனுமதி கேட்கக்கூடாது, போய் வருகிறேன் எனும் தகவலை சொல்லவே வந்தேன் என்று கூற வேண்டும் என மனதில் பற்பல குழப்பங்களுடன் வாயிலை திறந்தான். திறந்தவனுக்கோ பேர் அதிர்ச்சி. நடக்கும் துக்கம் அறிந்துமா இவள் இப்படி தன்னை அலங்கரித்து ஒய்யாரமாய் வீற்றிருக்கிறாள்? ராமரின் வனவாச செய்தி கேட்டு நாட்டு மக்கள் எல்லாரும் கண்ணீரும் கம்பலையுமாய் தெருவெங்கும் புரண்டு அழுது கொண்டிருக்க, இவள் இந்த நேரத்திலா பொன்னும் பட்டாடையும் அணிந்து மகிழ்ச்சியில் மஞ்சத்தில் வீற்றிருக்கிறாள் என கோபம் பொங்கினான். தன் சொல் அம்புகளை கணையாய் தொடுத்த அவன், ஊர்மிளையே, என்ன கோலம் இது? ஊரே அழுது கண்ணீர் வடிக்க உனக்கென்ன இத்தனை ஆடம்பரம்? உன் மதி திரிந்து விட்டதா? ராமர் வனம் செல்கையில் உனக்கு அவ்வளவு இன்பமா என சினம் பொங்க கேட்க, ஊர்மிளையும் முன்கோபக்காரனான தன் கணவன் முன் எப்படியெல்லாம் பேச வேண்டுமென்று திட்டமிட்டிருந்தாளோ அதன்படி, ஐயனே, ஸ்ரீராமர்தானே காட்டிற்கு செல்ல வேண்டும் என வரம் பெற்றாள் அன்னை. உம்மை போகச் சொல்லி யாரும் சொல்லவில்லையே, பின் நீர் எதற்கு மர உரி தரித்து என் முன் நிற்கிறீர்? அரச சுகபோகங்களை துறக்க வேண்டும் என்பது ஸ்ரீராமருக்கு கொடுக்கப்பட்ட விதியாகும். அதில் உம்மையும் பங்கு கொள்ள வேண்டுமென்று இங்கு யாரும் நிர்பந்திக்கவில்லை. பின் எதற்கு உமக்கு இந்த அலங்கோல தோற்றம்? சரி, அனைத்தையும் விடும். மிதிலை நாட்டின் இளவரசிகளுள் ஒருவளான நான் அயோத்தியின் இளவரசியாய் ராணியாய் அரச போகங்களை ஆண்டு அனுபவிக்கவே இவ்விடம் வந்தேன். இப்போது நீர் அண்ணனுக்காய் அனைத்தையும் இழக்க துணிந்தால் நானும் அதை முன்னிட்டு என் சுகங்களை இழக்க வேண்டும் என்பது கட்டாயமில்லை. நானும் அதை விரும்பவில்லை என அனைத்தையும் ஆணித்தரமாய் கூறினாள் ஊர்மிளை. அவ்வளவுதான். அவளின் அந்த கொடும் மொழிகளை கேட்டதும் அதிர்ந்து தடுமாறினான் லட்சுமணன். கோபத்தில் அவன் இரத்தம் கொதித்தது. இவளையா நான் மனைவியாய் பெற்றேன் என சினம் பொங்க அவன் ஊர்மிளையை நோக்கி, பெண்ணே, இத்தனை பெரும் கொடும் பாவியா நீ? அரச போகத்திலும் ஆடம்பர சுகத்திலும் உனக்கு இவ்வளவு ஆசையா? இக்கணம் வரை உலகில் கொடிய பெண் என்றால் அதை கைகேயி என்றே நான் நினைத்திருந்தேன். ஆனால் உண்மையில் நீயே அவளை விட கொடியவள். என் அண்ணனின் துக்கத்திலும் என் துக்கத்திலும் பங்கு கொள்ளாத உனக்கு மனசுத்தியும் இல்லை, பதிபக்தியும் இல்லை. இனி நமக்குள் எந்த பந்தமும் இல்லை. பெண் இனத்திற்கே அவமானமாய் பிறந்தவளே, நீ இனி என் உறவல்ல. நம் இருவர் வழியும் வாழ்வும் இனி தனித்தனியே என நின்ற இடத்தில் நெருப்பு பொங்க கூறிவிட்டு அவ்விடத்தை விட்டு அகன்றான் லட்சுமணன். ஊர்மிளையோ தன் உணர்ச்சிகளையெல்லாம் கட்டுப்பாட்டில் வைத்துக்கொண்டு கணவன் லட்சுமணன் தலை மறையும் வரை நட்டமாய் நின்று, அவன் சென்றதும் பொத்தன படுக்கையில் விழுந்தாள். விக்கி வெம்பி வெதும்பி அழுதாள். நெஞ்சுடைய கண்ணீர் வெள்ளத்தில் திளைத்தாள். அண்ணனுக்கும் அண்ணியாருக்கும் சேவை செய்ய போகும் தன் கணவன் எங்கே தன்னை பற்றிய உணர்வாலும் எண்ணங்களாலும் பீடிக்கப்பட்டு செய்யும் கடமையில் தவறிவிடுவானோ என எண்ணம் கொண்டு அப்படி ஒரு கபட நாடகம் ஒன்றை ஆடி தன் மீது முழு வெறுப்பையும் அவன் கொள்ள தன்னைத்தானே ஏமாற்றிக் கொண்டாள் ஊர்மிளை. உண்மையில் அந்த 14 வருடங்களும் சீதைக்கு என்னவோ கணவன் ராமனுடன் இருப்பதால் ஆசிரம வாசமும் அரண்மனை வாசமாயிருந்தது. கானகமும் கவி பாடும் வசந்த மண்டபமாய் கொஞ்சியது. ஆனால் கணவனை பிரிந்திருந்த ஊர்மிளைக்கோ அயோத்தியின் பூஞ்சோலைகள் பாலைவனமாகவும் அந்த புறம்
பர்ணசாலையாகவுமே இருந்தது. இத்தனைக்கும் லட்சுமணன் மனம் புரிந்த நாளிலிருந்து அவள் அருகில் இருந்த நாட்களை விட ராமர் அருகில் இருந்த காலமே அதிகம். இருந்தும் ஊர்மிளைக்கும் லட்சுமணனுக்கும் ஊடே ஒரு பவித்திரமான காதல் இருந்தது. அதையெல்லாம் வேண்டுமென்றே பொய்யாக்கிக் கொண்டு கபடமாய் நடித்து லட்சுமணனிடமிருந்து வெறுப்பை சம்பாதித்தாள் ஊர்மிளை. ராமர், சீதை, லட்சுமணர் என மூவரும் கானகம் செல்ல அன்று முதல் ஊர்மிளையும் அலைக்கு அடித்து செல்லும் ஓடம் போல ஆனாள். கணவனுடன் காட்டிற்கும் போக முடியாமல், புகுந்தகம் விடுத்து பிறந்தகமும் போக முடியாமல் அரண்மனையிலேயே சந்நியாச வாழ்க்கை மேற்கொண்டாள். ஆம், ஒன்றுமற்ற இடத்தில் ஆசைகளை துறந்து எளிதில் வாழலாம். ஆனால் கை கெட்டிய தொலைவில் அரண்மனை சுகபோகங்கள் அருகில் இருந்தும் வேண்டுமென்றே அனைத்தையும் துறந்து துறவு வாழ்க்கை மேற்கொண்டாள் அப்புதுமை பெண் ஊர்மிளா. தெய்வத்தை வழிபடுவது, கணவனற்ற தன் விதவை அத்தைமார்களுக்கு பணிவிடை புரிவது, வேலையற்ற நேரங்களில் கணவன் என்ன செய்வான் என சிந்திப்பது என இந்த வட்டத்திற்குள்ளேயே தன் வாழ்க்கையை சுருக்கிக் கொண்டு வாழ்ந்தாள். அப்படி யாரும் கண்டுகொள்ளாத, எவராலும் அரவணைக்கப்படாத அவளின் மேல் அக்கறையும் பரிவும் காட்ட அன்னை ஒருத்தி அருகே வந்தாள். ஆம், அவள் வேறு யாருமல்ல, அவளே நித்ரா தேவியாவாள். லட்சுமணன் கானகம் சென்ற சில நாட்களில் ஒரு நாள் நித்ரா தேவி ஊர்மிளையின் முன் தோன்றி, மகளே, கானகத்தில் வாழும் உன் கணவன் கண் இமையாமலும் விழி மூடாமலும் இரவும் பகலுமாய் தன் அண்ணன் அண்ணியை காவல் காக்கிறான். உன்னை புறம் தள்ளியது போல அவன் உறக்கத்தையும் புறம் தள்ளி என்னையும் ஒதுக்கிவிட்டான். இருந்தும் நித்திரையை ஒதுக்கி ஒருவராலும் இருக்க முடியாது. ஆகவே அவன் சார்பாய், அவனுக்கு பதில், அவன் கடமைக்காய் லட்சுமணன் தூக்கத்தையும் நீ சேர்த்து தூங்குவாயா? அது மட்டுமன்றி ராம அவதாரத்தின் நோக்கம் பூர்த்தியாக ராமர் நிகழ்த்த போகும் யுத்தத்தில் 14 ஆண்டுகள் தூக்கம் தொலைத்தவனாலேயே கொல்லப்படும் வரம் பெற்ற வீரன் ஒருவனையும் உன் கணவன் சந்திக்க நேரிடலாம். அப்படி லட்சுமணன் தூக்கம் தொலைத்தால் மட்டுமே வெற்றி பெறுவது உறுதி. ஆகவே பெண்ணே, உன் பதிலென்ன என்று கேட்க, ஊர்மிளையோ சற்றும் தயங்காமல், கன நேரமும் தாமதியாமல், என் கணவரின் கடமைக்காய் என்னை தியாகம் செய்கிறேன் என நித்ரா தேவியின் கோரிக்கையை மனதார ஏற்றாள். அவ்வாறே ஒன்றல்ல இரண்டல்ல 14 வருடங்களாய் தன் தூக்கத்துடன் தன் கணவனின் தூக்கத்தையும் சேர்த்து அனுபவித்து வாழ்வின் பெரும் பகுதியையும் தூக்கத்திலே கழித்து வாழ்க்கையை தூங்கியே தியாகம் செய்தாள் ஊர்மிளை. ஆம், அப்படி அவள் செய்த அந்த தியாகத்தினாலேயே ராமாயண யுத்தத்தில் பல வரங்களை பெற்றவனும் கண்ணிற்கு புலப்படாமல் சாகசம் செய்யும் வித்தை கற்றவனுமான ராவணன் மகன் இந்திரஜித் எனும் மேகநாதனை லட்சுமணர் கொல்ல முடிந்தது. இப்படி சில மனிதர்கள் செய்யும் தியாகம் பல மனிதர்களுக்கு தெரிவது இல்லை என்பது போல அனைத்து தியாகங்களையும் மறைமுகமாய் செய்த ஊர்மிளையின் உண்மை குணம் அறியாது வனவாசம் முடித்து அரண்மனை வந்த பின்னரும் லட்சுமணன் அவளை ஏற்கவே இல்லை. இங்ஙனம் அவர்களுக்குள் இருந்த பூசலை ஒரு விதமாய் கண்டறிந்த சீதையே பின்னாளில் ஊர்மிளையின் தியாகம் குறித்து லட்சுமணனிடம் எடுத்துரைக்க, அப்போதே பிரமித்து போன லட்சுமணனும் அவள் தன் மனைவி என்பதை மறந்து அவளது காலில் நெடுஞ்சான் கிடையாய் விழுந்து, 1000 சீதை தோன்றினும் உன் தியாகத்திற்கு இணை நீயே என கண்ணீரால் அவள் பாதங்களை நனைத்தான். அன்றே அவன் ஊர்மிளையின் உண்மை அன்பையும் புரிந்து கொண்டான். இப்போது சொல்லுங்கள், ராமாயண காவியத்தில் கணவன் இருக்குமிடமே எனக்கு அரண்மனை என ராமரின் பாதத்தை பின்பற்றி கானகம் சென்று துயர் அனுபவித்த சீதை உயர்ந்தவள் என்றால், அண்ணனுக்கு சேவை செய்ய 14 ஆண்டுகள் விழி மூடாமல் அவரை காவல் காத்த லட்சுமணன் உயர்ந்தவன் என்றால்,
தாய் தந்த ராஜ்யத்தை துச்சமாய் மதித்து அண்ணனின் காலணியை 14 ஆண்டுகள் சிம்மாசனத்தில் வைத்து பூஜித்து ஆண்ட பரதன் உயர்ந்தவன் என்றால், கணவனின் பணி சிறக்க வேண்டுமென்றே தன்னை வெறுக்கும் சூழ்நிலையை உருவாக்கி அந்த வருத்தத்தை 14 ஆண்டுகளாய் தனக்குள்ளே புதைத்து, அவருக்கென அதே 14 ஆண்டுகள் உண்மையாகவே உணவையும் உறக்கத்தையும் தவிர்த்து அரண்மனையிலே சந்நியாச வாழ்வு மேற்கொண்ட இந்த ஊர்மிளையும் இவர்களைப் போல் உயர்ந்தவளே. ஓகே நண்பர்களே, நாம இன்னைக்கு இந்த பதிவுல ராமாயண கதாபாத்திரம் ஊர்மிளை பத்தி பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க, மறக்காம ஜோ டாக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.